இந்த டாஸ்மான் குழுன்றது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது சார். டிராஃபிக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுக்கு வசதி கிடையாது, ரோடு சரி கிடையாது. சாயந்தரம் 7 மணி மேற்கொண்டு வந்து ஒரு குடும்பத்தோட வெளியில் போக முடியாது. டாஸ்மானில் அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. எவனும் வந்து பார்க்கறது கிடையாது. போலீஸ் பல வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம், எவனும் வந்து பார்க்கறது கிடையாது. நம்ம கவுன்சிலரை வந்து பார்க்கறது கிடையாது. பல வாட்டி சொல்லிக்கிறேன், நம்ம வீட்டு குடும்பத்தால் பொம்பளைங்க போக முடியாது, அந்த நிலைமைக்கு ஆளுக்கு இது கண்டிப்பாக அது எவனும் கவனிக்க மாட்டேன்றாங்க. அது எவனா 100% அது அதிகமாகுது. சின்ன சின்ன பசங்க எவனா அது தலை எடுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டேன்றாங்க. அது நம்ம சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. இருக்குது என்ன பிரச்சனைனா, நம்ம இருக்கிற ஊருக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எங்கள் வீட்டு பொம்பளையும் கூப்பிட்டு போகிறது கஷ்டமாகுது. அவ்வளோ இடைஞ்சல் ஆகுது. இந்த பகுதியில் போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்கு பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்க வந்து அதான் சொல்லுவாங்க, ஒரு காமெடி சொல்லுவாங்க, ஜப்பான்கார ஏதோ கண்டுபிடிக்கிறான் சொல்லி நம்ம பசங்க வந்து போதை ஏதோ கண்டுபிடிக்கிறானுங்க. மாத்திரை என்ன பண்ணுறாங்க, போட்டுக்கிறாங்க. மும்பையில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க ட்ரெயினில் போய். சின்ன சின்ன பசங்க ஒரு 13-14 பசங்கலாம் ரொம்ப கெட்டு போகிறாங்க, கெஞ்சா அடிக்கிறானுங்க. நம்மலாம் இருக்கு, நம்மளும் இந்த வயதில் தான் பிறந்து வளர்ந்தோம். நம்மளாம் ஒரு பழக்கம் இல்லை நம்மளுக்கெல்லாம். இப்போ இருக்கிற பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, மாத்திரை கரைச்சி இன்ஜெக்ஷன் வச்சு ஊற்றி பண்ணுறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் இது வந்தால் நல்லா இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு பெரிய வருஷம் ஈவினிங்ல பெண்கள் வந்தால் போதையில் ஏதோ பண்ணுறாங்க இல்லை, இந்த சைடு அந்த மாதிரி இல்லை. அந்த இப்போ ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்குது, அந்த ஒயின் ஷாப் இது பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா வரது முடியல. அந்த சைடு மெயின் ரோட்ல கந்தன் ஒயின் ஷாப் சொல்லி இருக்குது. இதில் வந்து பள்ளிவாசல் இருக்குது, கோயில் இருக்குது, பக்கத்துலேயே பெரிய கோயில் கந்தசாமி கோயில்லாம் 100கணக்கான கோயில், அதெல்லாம் வருஷக்கணக்கான கோயில். அதெல்லாம் பார்க்க மாட்டேலாம், எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப சேவையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன பசங்க வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் வேறு இருக்குது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 மீட்டர்ஸ் கூட இல்லை, அந்த பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, சர்ச் இருக்குது. அது வந்து இமீடியட்டாக எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலாக சின்ன சின்ன பசங்க இங்கே நிறைய போதை பொருள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவர் சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்த்துக்கிறீங்க? பயமாகுது பார்க்குறதுக்கு. பயமாகுது. ஏதாவது இதில் வரானுங்க, ஏதாவது கேட்குறதுக்கு பயமாகுது. பொறுமையாக தான் நம்மளா பார்த்து ஒதுங்கி போக வேண்டியது தான் நம்மளுக்கு நல்லது. அப்படிதான் 15 வயசு பசங்க இப்படி மாறுறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அதுக்கு காரணமே இது முதல்ல கிடைக்கக்கூடாது இல்லைங்க. அதாவது ஓரளவுக்கு வந்து எதுவும் இல்லைன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு எதுவும் தெரியாது. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குதுன்னு பெரியவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ இது எதுவுமே முதல்ல தடை செய்யப்பட்ட பொருள் தானே, அப்போ ஏன் தடை இல்லாமல் கிடைக்குது? ரோடு சரியில்லை. ஆமாம், ரோடு சரியில்லை. ஆமாம், அது இருக்குது, நடக்குது. அது தைரியம் நடக்குது. கடை முடிந்தாலும் தாழ்ந்தது தான் இருக்குது. அது ஓடின்னு தான் இருக்குது. அது என்ன நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட்ல எதுவும் பண்ணலையா? யாரும் பண்ணல, எல்லாம் சொல்கிறாங்க சரி சரின்றாங்க, அவ்வளோதான். சொல்லுவது சரி. ஒரு கஞ்சா எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். யாரும் கேட்க முடியாது, அவங்க இஷ்டம். அது யாரும் கேட்க முடியாது. இது ஓடுது. இருக்கிற என்ன பண்றது, நானும் இங்கே தான் சின்ன வயசுல இருந்து இருக்கிறேன். அரசியல் பார்த்தீங்கன்னா வருஷம் 5 வருஷம் எம்எல்ஏ வராரு, அவள் தான். நான் டிஎம்கே தான், டிஎம்கேல போஸ்டிங்ல தான் இருக்கேன் நான். வராங்க அவள் தான். இருந்தாலும் இந்த மக்களை வந்து குறைபாடு சொல்ல மாட்டேன்றாங்க. போயிட்டு வீட்டில் இருந்தே எல்லாம் எப்படி அவங்க சொல்ல பார்க்கலாம். இப்போ எனக்கு எதுனா குறை இருந்தாலும் நான் போய் சொல்லுவேன், எம்எல்ஏ போய் பேசணும், எனக்கு இந்த இருக்குது பண்ணினா பண்ணி தருவாங்க. மக்களும் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மக்கள் கேட்டால் தானே போய் பண்ணுவாங்க எம்எல்ஏ கூட. இப்போ உங்களுக்கு என்ன வியாதி சொல்லலாம், நீங்கள் சொன்னால் லேட்ரு மருந்து கொடுப்பான். அதே மாதிரி தான் இதுவும். மக்கள் இது பண்ண மாட்டேன்றாங்க, அவரும் இது பண்ண மாட்டேன்றாங்க, அவ்வளவுதான். 26 தேர்தல் வந்து பலமுனை போட்டிகளா இருக்குன்றாங்க. திமுக, அதிமுக அண்ட் விஜய் களமிறங்கி இருக்காரு ஃபைனலா. இதுல வந்து உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு 26? பொலிட்டிஷியனா பார்த்தாலும் டிஎம்கே தான் ஆதரவு நம்மளுக்கு. இது வந்து ஜனநாயக நாடு. இது யார் வேணா அரசியல் பண்ணலாம். இதுல வந்து யார் பண்ணாலும் தமிழ்நாடு நல்லா பண்ணா போதும். இவர் தான் அவர் தான் இல்லை, இதுதான் நம்மளோட கருத்து. நம்ம வந்து கரெக்டா ரீசனா பேசலாம். நான் என்ன இருந்தாலும் டிஎம்கே, நம்ம பக்கா டிஎம்கே திமுக தான், அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. இப்போ வந்து புதுசா வந்து விஜய் வந்து சொல்றீங்க, அதுல வந்து அவர் நல்லது பண்ணா ஓகே, நாடு நல்லா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இப்போ நீங்க சந்தோஷம், நானும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. இப்போ அது எங்க தளபதி ஸ்டாலினா, அந்த தளபதி ரெண்டுல யார் வந்தாலும் சரி ஓகே, நம்மளுக்கு நல்லதுதான். சரி, இப்போ நீங்க இருக்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாளம் பகுதியில நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. ஸோ 2026ல நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா? மாற்றம் வேணும்ல, மாற்றம் வந்து இது சரியில்லையா, அரசாங்கம் சரியில்லை. 4 பக்கம் டிராஃபிக் இல்லை, 2 சந்து தான் நம்மளுக்கு. அலெக்சாண்டர் தெரு, தர்கா தெரு, நீ பேரன்ஸ் சொல்லி இந்த தெரு பல வண்டிங்க வருது, போகிறதுக்கு வரத்துக்கு வச்சிடல. தயவு செய்து நீங்கள் அந்த பாதை கேட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ அடுத்த வர 26 தேர்தலில் இந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? ஏன்னா இப்போ இருக்க ஆட்சி வந்து சரியில்லைன்றீங்க, எப்படி எடுத்துக்கலாம்? அது வந்து நான் இப்போதுக்கு சொல்ல முடியாது, அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா கோட்டின்னு பிரச்சனை ஆகுது. ஏன்னா கூட ஆளுங்க வந்து திசை மாறிடுச்சு.
எல்லாம் நொந்து நூல் ஆட்டிக்கிறாங்க. அது எப்படி போகுதுன்னு தெரில. புரியுதுங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றீங்க, இது உங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்ல உங்க பகுதியில் வசிக்கிற மக்கள் எல்லாத்துக்கும்? எல்லாம் தாசமான டோட்டலாக அப்படி தான் இருக்குது. எவனும் சரி கிடையாது. எந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறவனும் வந்து பார்க்கறது கிடையாது. மற்ற பல ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நிகழ்ச்சி பண்ணுறாங்க, அது வேற விஷயம். புது மக்களுக்காக என்ன ஒரு பொறுப்புன்றது பொறுமையாக இருக்குன்னா, எல்லாத்துக்கும் இளைஞலாக இருக்குன்னா, எல்லாத்துக்கும் போய் சோதிக்கணும் என்ன இருக்குது எதுக்கு எவனும் கேட்க போகிறது கிடையாது. அந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறேன் சார். வரும்போது பார்த்தா அந்த பக்கம் ஒரு பெரிய ஃபிளாட் இருக்கு, அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்கு. அது வந்து அந்த மேல் ஏரியா, அது மேல் இருக்கிறாங்க மேடம் இருக்கிறாங்களா, பிரியா மேடம் வர போகிற ரோடு, அந்த ரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது. இந்த ரோடு நீங்கள் தெரு சுற்றி பார்த்தாலும் சாக்கடியாக இருக்கும். பல வாட்டி சொல்லி பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த பள்ளிவாசல் சந்து கொஞ்சம் வந்தால் நீங்கள் நல்லா இருக்கும். அந்த பள்ளிவாசல் போகிற ரோட்டில் வந்து அவ்வளோ பல்லாகுது சார். ஒரு வண்டி போனால் கொஞ்சம் மழை வந்து தண்ணி இது வரைக்கும் தண்ணி நிற்கும். அந்த வண்டி கிண்டி எவ்வளோ ஊற்றிடுறோம், பள்ளிவாசல் போக முடியல. சாயந்தரத்தில் அந்த பசங்களை மந்திரத்துக்கு வரவங்க பொண்ணுங்க அவங்களாம் அந்த பள்ளத்தில் ஊயிறாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்துறோம், கவுன்சிலர் சொல்லிட்டோம், ஏரியாவுன்னு சொல்லிட்டு எவனும் கவனிக்கிறது கிடையாது. இதெல்லாம் இதுக்கு என்னதான் முடிவு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாற்றம் வந்தால் தான் சார் இது மாற்றம் வரணும். கண்டிப்பாக மாற்றம் வரணும் சார். இதெல்லாம் ஒழியணும்னா என்ன சார் இங்க? அரசாங்கம் நல்லபடியான அரசாங்கம் வரணும். அரசாங்கம் அதிகாரிகள் நல்லா இருந்தால் தான், அதாவது ஒரு குடும்பத்துக்கு எப்படி தாய் தகப்பன் எப்படியோ அது மாதிரி தான் அரசாங்கம் அதிகாரிகள். ஒரு அப்பனுக்கு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குதுன்னு அந்த குழந்தைங்க மிட்டாய்க்கும் ஆசைப்படும், இல்லாட்டி ஏதாச்சும் குப்பை பொருளுக்கும் ஆசைப்படும். எந்த பொருளை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்ட்டு அப்பனுக்கு அறிவு இருக்கணும். புள்ள வந்து குப்பையை கேட்குதுன்ட்டு வாங்கி கொடுக்கலன்னா பிள்ளைங்க அப்பாவை திட்டுறாங்கன்றதுக்காக அப்பா அதை செஞ்சிடக்கூடாது. நான் நல்லவனா இருக்கணுன்றதுக்காண்டி பிள்ளைக்கு குப்பையை குத்துறக்கூடாது. ஆனா இங்க இருக்க அரசாங்கம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, எனக்கு ஓட்டு வந்தா போதும், உங்களுக்கு 1000 ரூபா தரேன், உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், கேவலமான அரசியல் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது வந்து எல்லாருக்குமான அரசாங்கமான சிஎம் போய் பேசுறாரு, இது உங்களுடைய ஆட்சி அவங்களுடைய. அப்போ நான் பொட்டு வச்சிருக்கேன், எனக்கான ஆட்சி கிடையாதா? ஆமா, பொட்டு வச்சா சங்கி, பொட்டு வைக்காதவன் வந்து என்னன்னு தெரியல. 26ல விஜய் அவர்கள் அந்த அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய போர்ஸா வந்துட்டு இருக்காரு பிஜேபி பொறுத்த வரைக்கும். இந்த அதிமுக திமுக இந்த 4 பேர்ல உங்களோட ஆதரவு யாருக்காரு? யாரு ஜெயிக்கிறதுக்கு வழி பண்றாங்களோ, இருக்கிற கட்சியை ஓரங்கட்டி ஜெயிக்கிறதுக்கு வழி பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டு போகணுன்றது தான் என்னுடைய எண்ணம். யாராக இருந்தாலும் சரி, இது உருப்படாது சார். கொரோனா டைமில் 2010 நாங்கள்லாம் வந்து அன்றாடங்காச்சு 2 வருஷம் வீட்டில் இருந்தோம். நகை கடன் தள்ளுபடி சொன்னீங்க, அதை நம்பி என் நகையை மூட்டாமல் 45,000 ரூபா வட்டி நான் எக்ஸ்ட்ரா கட்டேன். லாஸ்ட்டில் என்ன பண்ணேன், கோஆபரேட்டிவ் பேங்க். அப்போ அது முன்னாடியே சொல்லணுமா இல்லையா? சரி, என்ன விட்டுரு, எத்தனை பேருக்கு பண்ணியிருக்க டேட்டா இருக்கா? இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் அவங்க கூட சப்போர்ட்டில் இருக்காங்களே, எம்பி சீட்டு வாங்கிக்கிறீங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கிறீங்களா, கொடி பிடிக்கிறதுக்கு கூப்பிட்றீங்களே. இந்த 2 வருஷம் வீட்டில் உக்காந்தோமே, எங்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? அரசாங்கம் வந்த உடனே 10 வருஷமா வீட்டு வரி ஏற்றலை அப்படின்ட்டு வீட்டு வரி ஏற்றலை சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டீங்க. கரண்ட் பில் ஏற்றிக்கிட்டீங்க. இந்த மீட்டர் வந்து 2013 கொடுத்த மீட்ரு, ஏன் இதை ஏற்றணுன்ட்டு அரசாங்கத்துக்கு தெரியாது? எத்தனை தடவை போயிட்டு கேட்டிருக்கோம், எத்தனை தடவை போராட்டம் பண்ணியிருக்கோம். நான் வந்து எல்லோ போர்டு உனக்கு எல்லாத்தையும் டேக்ஸு பர்மிட் எல்லாம் கொடுக்குறேன், ரேபிட்டோ பைக் டேக்ஸி அலோவ் பண்ணி வச்சுருக்கேன்.